அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த 2026 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை கொடுக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சிறு விளக்கமாக சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இந்த 2020 ஆண்டு கன்னி ராசி, அதாவது கன்னி ராசி வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆண்டின் தொடக்கத்தில் சில சவால்களையும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு பொறுமை, உழைப்பு, புத்திசாலித்தனம் ஆகியவற்றை வெளிப்படுத்த வகையில் இந்த ஆண்டு அமையும். கடந்த ஆண்டு நிலை பெறாத அதாவது கூடிய விஷயங்கள் தள்ளி போயிருந்தாலும் இந்த ஆண்டு சிறிது சிறிதாக நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் உண்டு. உழைப்பின் பலன், நீங்கள் உழைக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் தொழில்துறையில், உத்தியோகத்துறையில் அதிக பணிசுமை இருக்கும். ஆனால் அது உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாகவே மாறும். உங்கள் பேச்சு திறன், திட்டமிடும் குணம், தீர்மானமான செயல், இவை மூன்றும் இணைந்து சிறந்த நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. பணியில் புதிய பொறுப்புகள், சிலருக்கு பதவி உயர்வு அல்லது வெளிநாடு செலுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குருவின் சுபகிரக சக்தி காரணமாக உழைப்பை அடிப்படையாக கொண்டு முன்னேறக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். ஆண்டின் நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா பிற சூழ்நிலைகள் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தடைப்பட்ட பல விஷயங்கள் திடீரென நிறைவேறும். மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வீட்டில் புதிய உறவுகள், சந்தோஷ நிகழ்வுகள் நடைபெறத்துக்கும் வாய்ப்புண்டு. அதே போல் தொழிலில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் அமைத்தால் அதிக லாபத்தை பெற முடியும். அதே போல் வியாபாரிகளுக்கும் புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இதுவரை முயற்சித்து கைகூடாத திட்டங்கள் இப்போது முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிதி ஆதரவு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். அரசு சார்ந்த பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு மேல் அதிகாரிகள் நம்பிக்கையை கொடுப்பார்கள். அவர்களின் பரிந்துரையால் பதவி உயர்வு கிடைக்கும். அதேபோல் மாணவர்களுக்கு இவ்வாண்டு அறிவு சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது அறிவு பளிச்சிடும். ஆண்டு தொடக்கத்தில் சில நேரங்களில் மன அழுத்தம், குழப்பம், ஏமாற்றம் போன்றவை தோன்றலாம். ஆனால் அவை நீடிக்காது.